லாஸ்ட் இன்க்ளூசிவ் எஜுகேஷன்ல இது எல்லாமே தேவைப்படுது. இன்க்ளூசிவ் எஜுகேஷனா? அட பொம்மால. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் பிளஸ் ஸ்டடீஸ் வேணும்ன்றாங்க. தட் இஸ் இன்க்ளூசிவ் எஜுகேஷன். ஓ, நீ அப்படி வரியா? இல்ல, அது ஹோல்சம் எஜுகேஷன். இன்க்ளூசிவ் எஜுகேஷன்னா உங்க பள்ளிக்கூடத்துல இருந்து இத்தனை கிலோமீட்டர்ல இருக்கவங்களுக்கு பள்ளிக்கூடத்துல கட்டாயமா இடம் கொடுக்கணும். என்னையா சொல்ற? ஆமையா. இந்த மாதிரியான பொருளாதார பின்னணி இல்லாதவர்களுக்கு அவங்களுக்கு நீங்க இடம் கொடுக்கணும். எல்லா தரப்பு ஆட்களும் உங்க பள்ளிக்கூடத்துல, அதுக்கு பேர் தான் இன்க்ளூசிவ் எஜுகேஷன். சகல நீங்க மறுபடியும் படிச்சு வாங்குறத ப்ரூவ் பண்ணிட்டீங்க. நீங்க டக்குன்னு இன்க்ளூசிவும் நிறைய பள்ளிக்கூடங்கள் மேல அந்த கம்ப்ளைண்ட் தான் இருக்கு, அவங்களுக்குலாம் நீங்க சீட்டு கொடுக்கறது இல்லைன்னு. சேஃப்டின்னு சொன்னீங்க. சேஃப்டி இஸ் அ பேசிக் ஹியூமன் நீடு, இப்போ நெசசிட்டி. அது ஏன் நீங்க ஒரு ப்ரீமியர் ஃபீச்சரா கொடுக்குறீங்க? ஸோ ஹாஸ் அ ஸ்கூலா ஒரு மேனேஜ்மெண்ட் வந்து எங்களோட கிட்ஸுக்கு நீங்க சேஃப்டி கொடுக்க வேண்டியது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. பின்றீங்களே பாஸ். மேம், சேஃப்டி கொடுக்க வேண்டியது ரெஸ்பான்சிபிலிட்டி. பட் சிசிடிவி இஸ் அன் எக்ஸ்பென்சிவ் திங் ஒன்லி. எல்லா பேரண்ட்ஸ் என்ன கேக்குறாங்க, சிசிடிவிக்கு வந்து எங்களுக்கு ஆக்சஸ் கொடுங்க, 24/7 வாட்ச் பண்ணணும். வாயில நல்லா வருது, சொல்ல முடியல. அதுவும் பேரண்ட்ஸ் என்ன கேக்குறாங்கன்னா, இப்போ 30 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, நான் நார்மலா சொல்றேன், 30 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அதுல ஒரு டீச்சர் ஒரு கேர்டேக்கர்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த 30 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த டீச்சர் எல்லா இடத்துலயும் இருக்க முடியாது. இதுக்கு வேற வழியே இல்லையா தோழர்? இதற்கு வேறு வழியே இல்லை. ஸோ கவுண்ட் வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே நம்மளால கொண்டுட்டே போக முடியாது சார். அதுவும் இப்போ எஸ்பெஷலி பிரைமரி 20:1 தான் நம்மளால மெயின்டைன் பண்ண முடியும். டேய் என்னடா கடி உளறிட்டு இருக்கு? இல்ல, இப்ப ஆளுக்கு ஒண்ணு சொல்றாங்க. ஒரே நிமிஷம். 15 இப்ப ஆரம்பத்துல இவங்க சொன்னப்ப 15 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியருங்கிறாங்க. அப்புறம் கிளாஸ்ல 30 பேர் இருந்தா 2 டீச்சர் 2 கேர்டேக்கர் அப்படிங்கிறாங்க. எங்கேயோ இடிக்குதே. இல்ல சார், 40:1னா நம்ம கேஜி ரூம் வந்து நாங்க டபுள் ரூமா மேக் பண்ணிக்குவோம் சார். அதுக்கு சட்டத்துல இடம் இருக்கா? எஸ் சார். அக்ராஸ் தமிழ்நாடு 30:1 தான் மேக்ஸிமம் ரேஷியோ நீங்க வைக்கலாம். அது நீங்க 20 வச்சுக்கலாம், 15 வச்சுக்கலாம், அது உங்களோட பிரியம். நீங்க 30க்கு மேல போக கூடாதுங்கிறது சட்டம். நான் வந்து டீச்சரா இருக்கேன் சார். பட் இந்த சைடு உட்காந்துருக்கேன் பேரண்ட்ஸ்க்காக. அண்ட் நான் ஒரு பேரண்ட் கூட. அவங்க சொல்றது வந்து 1:30 சொல்றாங்களே சார், அது கிடையாது. 1:50 ஏத்துறாங்க சார். வந்து அவங்க சொல்ற மாதிரி ரேஷியோ கிடையாது. அவங்க டீச்சர்னு சொல்றாங்க. இப்ப பாரு சீனா. இல்ல சார், 40:1 நாங்க போறது கிடையாது. குத்து குத்து நல்லா காது குத்து. சரி, நான் இப்ப இங்க கேட்கறேன், இங்க நிறைய பேரண்ட்ஸ் இருக்கீங்க, நம்ம இது ஓட்டெடுப்புல போயிடலாம். எங்கேயோ போயிட்டாரு. அவங்க 30 பேர் தான் ஒரு வகுப்பறையில் மாணவர்களை அகாமடேட் பண்ணணும்னு சட்டம் இருக்குன்னு சொல்றாங்க. அப்படியே சொன்னா? ஆமா. இல்லங்க, எங்க பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூல்லாம் 30க்கு மேல கிளாஸ் ரூம்ல நிறைய பேர் இருக்காங்க. கை தூக்கும். பிரைமரி கேட்டகரியில, பிரைமரியில வாட் ப்ரோ? இவ்வளவு பேரும் போய் சொல்றாங்களா மேடம்? பாரு, செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு, திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. ஓகே, அப்ப அந்த ரேஷியோல இருக்கும்போது டீச்சர் ரேஷியோ எவ்வளவு இருக்காங்கன்னு கேளுங்க சார். இது நம்ம புதுசா இருக்கு.